அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். வைகாசி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே, தங்களது ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும், ராசிக்கு 6, 7 மற்றும் 8ஆம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி என்பர்கள் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். அறிவில் தெளிவும் பேச்சில் இனிமையும் ஏற்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பேறு கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியனும் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்கள் வேலையின் காரணமாக தங்களது குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். சில அன்பர்களது அறிவு தீய வழிகளிலேயே செல்வதால் சில இன்னல்களுக்கும் ஆளாக நேரிடும். பெண்கள் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சண்டையிடாமல் இருப்பது நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கல்வி பயிலும் மாணவர்கள் தங்களது புத்திசாலித்தனத்தால் நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய வெற்றிகளை பெறுவீர்கள். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. பெண்களுக்கு தங்களது திறமையால் தங்களது குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டு. எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்கள் ஜூன் மாதத்தில் 7, 8 மற்றும் 9ஆம் தேதிகள் வருகின்றது. விருச்சிக ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். திட்டமிட்டு செயல்படுங்கள், இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிடும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். வைகாசி மாதத்திற்கான சுப தினங்களாக மே மாதத்தில் 16, 17, 18, 19, 23, 24, 28 மற்றும் 29ஆம் தேதிகளும், ஜூன் மாதத்தில் 3, 4, 5, 6, 12, 13 மற்றும் 14ஆம் தேதிகள் ஆகும். சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜூன் மாதம் 7ஆம் தேதி காலை முதல் ஜூன் மாதம் 9ஆம் தேதி மாலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். வைகாசி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். மே மாதம் 19ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மே மாதம் 26ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 2ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஜூன் மாதம் 3ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 21ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஜூன் மாதம் 9ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 5ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 28ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 6ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 23ஆம் தேதி புதன்கிழமையும் சுப முகூர்த்த தினங்களாக வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜூன் மாதத்தில் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதம் 12ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது மே மாதத்தில் 19ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது மே மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது மே மாதத்தில் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது மே மாதத்தில் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூன் மாதம் 2ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூன் மாதம் 4ஆம் தேதி வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஜூன் மாதம்
மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜூன் மாதம் 6ஆம் தேதி வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது மே மாதம் 22ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. வைகாசி மாதத்திற்கு 21ஆம் தேதி, ஜூன் மாதத்திற்கு 3ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10:06 முதல் காலை 10:42 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. இந்த மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மற்றும் குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் மே மாதம் 31ஆம் தேதி மாலை வரை மீனராசியில் அமர்ந்தும், மே மாதம் 31ஆம் தேதி மாலை முதல் மேசராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் மே மாதம் 24ஆம் தேதி மாலை வரை மேசராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 9ஆம் தேதி மாலை வரை ரிஷபராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 9ஆம் தேதி மாலை முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் மே மாதம் 20ஆம் தேதி காலை வரை மேசராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 13ஆம் தேதி பகல் வரை ரிஷபராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 13ஆம் தேதி பகல் முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.